நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிட. அப்பா இந்த நாள் கர்த்தாவே விபேஸ்லம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அப்பா உங்க கிருபை கூட இருந்து தாண்டி வழி நடத்தட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. நீங்க அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்ப எல்லாரும் ஜாலியா இருந்தீங்களா? ஒற்றுமையா இருந்தீங்களா? நேற்று யாரை குறிச்சு நம்ம பார்த்தோம்? தாவீதை குறிச்சு பார்த்தோம். தாவீதை குறிச்சு வசனம் கேட்டோமா? டான்ஸ் மூலியமா தாவீதை குறிச்சு பார்த்தோமா? அவரா தெரியாம வாழ்ந்து வந்தீங்க, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பாடி வந்தீங்க. ஊரு பேரு தெரியாம வாழ்ந்து வந்தீங்க, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பாடி வந்தீங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்க, ஆண்டவரை உள்ளத்துல தாங்கி வந்தீங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்க, ஆண்டவரை உள்ளத்துல தாங்கி வந்தீங்க. உள்ளுக்குள்ள யாரு குனிச்சுக்கு பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவர் நம்ம சூப்பர் ஸ்டாரு. உள்ளுக்குள்ள யாரு குனிச்சுக்கு பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அப்ப நீயும் சூப்பர் ஸ்டாரு. அடையாளம் இல்லைன்னு கவலை இல்லை, ஆண்டவர் பார்வையில் நான் செல்ல பிள்ளை. அடையாளம் இல்லைன்னு கவலை இல்லை, ஆண்டவர் பார்வையில் நான் செல்ல பிள்ளை. ஒன்னும் இல்ல நானும் இப்போ ராஜாவான, சிங்கம் கரடி கோலியா தோ தேவன் தோன. ஒன்னும் இல்ல நானும் இப்போ ராஜாவான, சிங்கம் கரடி கோலியா தோ தேவன் தோன. உள்ளுக்குள்ள யாரு குனிச்சுக்கு பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவர் நம்ம சூப்பர் ஸ்டாரு. உள்ளுக்குள்ள யாரு குனிச்சுக்கு பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அப்ப நீயும் சூப்பர் ஸ்டாரு. ஊரு பேரு தெரியாம வாழ்ந்து வந்தீங்க, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பாடி வந்தீங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்க, ஆண்டவரை உள்ளத்துல தாங்கி வந்தீங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்க, ஆண்டவரை உள்ளத்துல தாங்கி வந்தீங்க. உள்ளுக்குள்ள யாரு கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அவர் நம்ம சூப்பர் ஸ்டாரு. உள்ளுக்குள்ள யாரு கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஏசு இருந்தா ஜோரு, அப்ப நீயும் சூப்பர் ஸ்டாரு. ஒய்யாரே
பரிசாக தர விரும்பும் தங்க கிரீடம். உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா. பொய்யும் பொருட்டும் இல்லாம வம்பு தும்பு பண்ணாம புதிய மனுஷனாக நீயும் வாழ்ந்தால் தம்பி. பொய்யும் பொருட்டும் இல்லாம வம்பு தும்பு பண்ணாம புதிய மனுஷனாக நீயும் வாழ்ந்தால் பரிசாக கிரீடத்தை நீ பெற்றிடலாமே, புதிய பரிசாக கிரீடத்தை நீ பெற்றிடலாமே. ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா. என் இயேசு பெரியவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பரிசுத்தர், அடியாத்தி மத்தியத்தில் இருக்கிற ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எரேமியா 10:10. கர்த்தரோ இயேசுவே மெய்யான தேவன். எரேமியா 10. தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். சங்கீதம் 140. மகிமைப்படுவார். சங்கீதம் 140:13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தரோ இயேசுவே மெய்யான தேவன். எரேமியா 10:10. வெளிப்படுத்துதல் 2:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவன் பரத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இயேசுவே மெய்யான தெய்வம். என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஜெயிச்சாரு. தாவீதோட கூட யார் இருந்தா? ஏசப்பா இருந்தனால என்னாச்சு? தாவீதோட வாழ்க்கை ஜெயிச்சாரு. ஏசப்பா கூட இருந்தனால தாவீது எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுங்க. தாவீதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். யார் கூட இருந்தனால அதெல்லாம் ஜெயிச்சாரு? தாவீது கோலியத் வந்து தாவீதை அடிச்சிட்டாருல்ல? கோலியத் தாவீதை அடிச்சிட்டாருல்ல? தாவீது தான் கோலியத் அடிச்சாரா? அடிச்சோடனே கோலியத் அங்க இருந்து வந்து தாவீதை ஈட்டியால குத்திட்டாருல்ல? யார் செத்தது? யாரு குத்துனது? யாரு? தாவீது கோலியத்தை குத்துனாரு,
செத்துட்டாரு. தாவீது எதனால கோலியாத்தை அடிச்சாரு? அடிச்சாரா? ஒரு கல்லை எடுத்து 5 கல்லை எடுத்தாரு, ஒரு கல்ல அடிச்சு கொன்னுட்டாரா? சரி, தாவீது ராஜாவானாரா? எப்படி ராஜாவானாரு? கோலியாத்தை ஜெயிச்சனால தாவீது ராஜாவாயிட்டாரு. ஏசப்பா கோலியாத்து கூட இருந்தாரா, தாவீது கூட இருந்தாரா? சரி, ரைட். ஜோர கை தட்டிடுமா? யோவானா? இல்ல, யாரும் யோவான்னு சொல்லு. தாவீது அப்பாவுக்கு பிடிக்காதா? அப்பா வந்து தாவீது பிடிக்காதா? சரி, நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல உங்களோட சின்ன வயசுல வாலிப பிள்ளையா இருக்கப்ப தாவீது என்ன செஞ்சாரு? பின்னாடி சவுண்டே வரலையே. தாவீதோட அப்பா பேர் என்ன? தாவீது கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? தாவீத வந்து ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணாங்க. எத்தனை முறை ஜெயிச்சு தாவீது ராஜாவானாரு? 3 முறை. என்னத்துக்கு ஜெயிச்சாரு? கூட்டமா சொல்ல சொன்னா நல்லா சொல்றீங்க, எந்திரிச்சுலாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. ஏயா? சரி, தாவீது எப்படி இருந்தனால தாவீது வனாந்தரத்துல இருந்தப்ப என்னென்னலாம் செஞ்சாரு? பாட்டு பாடுவாரு. இருங்க, நீங்க இருங்க. நீங்க சொல்லுங்கப்பா. தாவீது வனாந்தரத்துல என்னென்ன செஞ்சாரு? சரி, வனாந்தரத்துல இருக்கும்போது தாவீது தனிமையில யாரோட இருந்தாரு? அப்ப அந்த கரடி சிங்கம் வந்தப்பலாம் அவருடைய பலத்தினால ஜெயிச்சாரா, எதனால ஜெயிச்சாரு? ஏசப்பா கூட இருந்தனால ஜெயிச்சாரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:15 போல உங்கள் நடக்கைகள் போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்த 1:15 நீங்களும் 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. சரியா? இப்ப நீங்க என்ன அவங்க நடக்குவாங்க. சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ 128:1 இத பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். உய்யாரே உய்யாரே உயரவையா, உய்யாரே உய்யாரே உயரவையா, உய்யாரே உய்யாரே உயரவையா, உய்யாரே உய்யாரே உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா
எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்களா? இவங்கள சுத்திலும் ஒரே நெருக்கமா இருக்கு, அப்படிதானே? இவங்களால கைய அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா பலூனு கீழே விழுந்த. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் இருக்கிறனால அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலூனால எப்படி இவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் இருந்துச்சு அப்படின்னா, பாவத்தினால கட்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எதையுமே சந்தோஷமா சமாதானமா அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. யாருனால முடியும்பா? எல்லாரும் உங்க வாய்களை திறக்கணும். யாருனால முடியும்? ஏசப்பாவை நினைச்சா பாவத்திலிருந்து தான், ஏசப்பா மாத்திரம்தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பலூன் உடைக்கப்பட மாட்டாது. இந்த இன்ட் எடுத்தா பலூன் உடைக்கப்பட மாட்டாது. சரிங்களா? அதே 3 இருக்கா, அடுத்து என்ன வருது? இன்ட். இந்த இன்ட் வந்தா இதுல ஒரு பலூன் எடுத்தா ஒரு பலூன் மாத்திரம் தான் உடைக்கப்படும். 5 எடுத்தா அவங்க சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடலாம். 5 பலூன். சரிங்களா? இப்ப எடுக்கிறத பாத்துடலாமா? எத்தனை எடுத்திருக்காரு? சீக்கிரமா ஆபிரகாமுக்கு விடுதலையாக போகுது. விசுவாசத்துக்கு தகப்பனுக்கு சீக்கிரமா விடுதலையாக போகுது, அப்படிதானே? சரி, என்ன உட்காந்துக்க, ஜோரா கை தட்டிடலாமா? ஜோரா கை தட்டிடலாமா? எதனா உடைக்கணும் அந்த கை. எத்தனை? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல இருந்து ஒரு கார்டு எடுப்பா, இதுல இருந்து ஒரு கார்டு எடு. 3 ஜோரா கை தட்டிடலாமா? ஆபிரகாம் இன்னும் நெருக்கத்திலே தான் இருக்கிறாரு. அவருக்கு கண்கள் ரொம்ப வலிக்குது போல, கை வலிக்குது போல. கஷ்டமா இருந்துச்சு. கை தூக்கம் இல்ல, வாயெல்லாம் வலிச்சிச்சுல, நம்ம கடிச்சிருந்தப்ப அப்படி கழுத்துக்கிட்டு கையெல்லாம் வலிச்சிச்சு. இப்படிதான் பாவத்தினால ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருந்தா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்தான் இருக்கும். ஆனா இயேசுசாமி பாவத்தை எல்லாம் மன்னிச்சு விடுதலை கொடுக்கும் போது இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃப்ரீயா இருக்காங்க. இது போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு சுவாமி வாழ்க்கையில விடுதலை கொடுத்தாருன்னா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் சமாதானம் இருக்கும். தேவன் பரிசாக தர விரும்பும் தங்க கிரீடம். ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, உயரவையா ஓஹோ உயரவையா, ஒய்யாரே ஒய்யாரே உயரவையா, ஒய்யாரே ஒய்யாரே
யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அனுப்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை தருவார். யாக்கோபு 1:12. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். யாக்கோபோட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னா 11 பேர். எத்தனை பேரு? 11 பேர். இவரோட சேர்த்தா 12 பேர். சரி, ஏசப்பாவுக்கு பயந்த ஒரு நல்ல வாலிபன், உங்கள மாதிரி தான். சரியா? இவரோட வயசு 15. இவரோட வயசு அந்த காலத்துல அவங்க அப்பா கூட இருக்கிறப்ப அவரோட வயசு 15. இந்த வாலிப 15வது வயசு ஜெபம் பண்ணுவாரு. இவங்க அப்பா இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் யாக்கோபு. அவங்க அப்பா பேர் என்னது? மகன் பேர் என்னது? அப்பா பேர் வந்து யாக்கோபு, மகன் பேர் வந்து யோசேப்பு. இந்த யாக்கோபு மகனான யோசேப்பு என்ன செய்வாரா? அதிகமா நேசிச்சாரு. அதிகமா நேசிச்சாரு. ஏன்னா இவர் வந்து கடைசி பிள்ளை, 12வது. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகான பிள்ளை, பைத்தியம் மாதிரி இருக்கு. மூட வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிடுச்சு. கையில இல்லவே இல்லை, ஆனா செல்போன் இருக்கிற மணிக்கே யோசிக்கலாம். அது இல்லைன்னு சொல்லி திரும்ப அழுகிறோம். ஏன்னா நான் இப்படிப்பட்ட பழக்கத்துல இருக்கிறேன், நான் தெரியாம சிக்கிக்கிட்டேன் அப்படின்னா ஏசப்பாட்ட இன்னைக்கு கேளுங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏசப்பா வச்சிருக்கிறேன், ஆனாலும் விட முடியல. ஏசப்பாட்ட கேளுங்க. நான் தெரியாம இந்த புள்ளிப்பு போட ஆரம்பிச்சுட்டேன், தெரியாம இந்த பழக்கம் எனக்குள்ள வந்துடுச்சு. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். நான் பீடி பிடிக்கிறேன், தெரியாம பண்ணிட்டேன். ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு. நீங்க நல்லா படிக்கணும், நல்ல தலைவர்களா நீங்க வரணும். ஏசப்பாட்ட கேட்குறீங்களா? முழங்கால் போடுங்க, எல்லாரும் முழங்கால் போடுங்க. தவறான நண்பர்கள்ட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நான் நல்லா இருக்க விரும்புறேன், நான் நல்லா படிக்கணும்னு விரும்புறேன். எத்தனையோ தாய் தகப்பனா கண்ணீரோடு இருக்கிறாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் கண்ணீர் வரக்கூடிய பிள்ளையா இருக்கக்கூடாது, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நல்லா படிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தர போறாரு. எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா நீங்க எல்லா இடத்துலயும் இருக்க போறீங்க. பேசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேளுங்க, 2 நிமிஷம் கண்ணை மூடி உண்மையா அவர்கிட்ட கேளுங்க. ஏசாமி உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் சொல்றதை அப்படியே சொல்றீங்களா? வலது கையை உயர்த்திக்கங்க. அன்புள்ள ஏசப்பா, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆசீர்வதிங்க. நான் உங்க பிள்ளை, என் கூட நீங்க வாங்க. என் சிந்தனையை மாற்றுங்க, என் பேச்ச மாற்றுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஆசீர்வதிங்க. எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, என் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தவறான சிந்தைகளை சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம். இந்த நாளில பரிசுத்தம் உண்டாகட்டும். உண்மை அறிகிற அறிவை ஒருவரை ரட்சிப்பீராகப்பா. அப்பா, ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. நல்லா படிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. மொபைல் போன்ல இருந்து விடுதலை கொடுங்க. பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுங்க. உனக்கு கீழ்ப்படியில பிள்ளைகளாய் அப்பா இந்த பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். படிக்க போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு படிங்க. காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ணுங்க. அப்பா அம்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்பேன். சரியா? விட்டுட வேணாம். இப்ப உங்களுக்கு நாங்க பிரைஸ் கொடுக்கணும். சரியா? ஓகே. ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரவையா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரவையா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரவையா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரவையா. அழகழகா கிரீடம் அலங்கார கிரீடம், முத்துரத்தினம் பதித்த ஜீவ கிரீடம். அழகழகா கிரீடம் அலங்கார கிரீடம், முத்துரத்தினம் பதித்த ஜீவ கிரீடம். தேவன் பரிசாக தர விரும்பும் தங்க கிரீடம், தேவன் பரிசாக தர விரும்பும் தங்க கிரீடம். ஒய்யரவையா ஓஹோ ஒய்யரவையா, ஒய்யரவையா ஓஹோ ஒய்யரவையா, ஒய்யரவையா ஓஹோ ஒய்யரவையா, ஒய்யரவையா ஓஹோ ஒய்யரவையா. தும்பு பண்ணாம புதிய மனுஷனாக நீயும் வாழ்ந்தால் தம்பி. பொய்யும் புரட்டும் இல்லாம வம்பு தும்பு பண்ணாம புதிய மனுஷனாக நீயும் வாழ்ந்தால் பரிசாக கிரீடத்தை நீ பெற்றிடலாமே, புதிய பரிசாக கிரீடத்தை நீ பெற்றிடலாமே. ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரவையா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரவையா, ஒய்யரவையா ஓஹோ ஒய்யரவையா, ஒய்யரவையா ஓஹோ ஒய்யரவையா. பரிசுத்தமான வீட்டிலே பரமன் இயேசுவோடு வாழ போகலாம். தங்கச்சி, பாவமில்லா நாட்டிலே பரிசுத்தமான வீட்டிலே பரமன் இயேசுவோடு வாழ போகலாம். கண்ணீர் இல்லையே அங்கு கவலை இல்லையே, துன்பமில்லையே ஒரு துயரமில்லையே. கண்ணீர் இல்லையே அங்கு கவலை இல்லையே, துன்பமில்லையே ஒரு துயரமில்லையே. அழகழகா கிரீடம் அலங்கார கிரீடம், முத்துரத்தினம் பதித்த ஜீவ கிரீடம். அழகழகா கிரீடம் அலங்கார கிரீடம். ஒவ்வொரு நாளும் அதை நீங்க சொல்லி பார்க்கணும். இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அப்படிதானே சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகலாம். எல்லாரும் கண்ணை முடிக்குங்க, யாரையும் பார்க்கக்கூடாது. அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, மற்றும் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உங்கள் உத்தம குமாரனும் எங்கள் அன்பின் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கோடி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் ராஜா. அந்தவரே, இந்த 2 நாளும் அருமையான இந்த பிள்ளைகளை உடைய பாதப்படிகளை சேர்த்துக்கொண்டு உடைய ஜீவனுள்ள வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க 12 வயதுல தேவாலயத்தில் அமர்ந்து வேத வசனங்களை கேட்கவும் வினவும் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றவரா நீங்க காணப்பட்டீங்கப்பா. அந்த கிருபை இந்த பிள்ளைகள் மேல இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா வசனங்களும் இவங்க இதயமான வலைகளை எழுதுகிறோம் ஆண்டவரே. வாழ்நாள்ல இவங்க மறந்து போகாதபடிக்கு இவங்களை காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, சொல்லிக் கொடுக்கப்பட்ட பைபிள்ல இருந்து சொல்லப்பட்ட உண்மை சம்பவங்கள்ல இருந்து ஒவ்வொரு நீதியையும் இவர்கள் கேட்டிருக்காங்க ஆண்டவரே. அது மறந்து போகாதபடி அபியாசம் பண்ணி வாழ உதவி செய்யுங்க. தாவீதை குறித்து,
யோசேப்பு குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள் ஐயா. அவர்களைப் போல இவர்களும் பரிசுத்தத்துல நிலை கொண்டிருந்து கர்த்தராகிய தேவனை தம்முடைய இதயங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு எந்த இடத்துல வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட அசுத்தமான சூழ்நிலை வாழ இவங்க நேரிட்டாலும் அந்த இடத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. இவர்கள் அனுப்பி வைத்தவர்கள் பெற்றோர்களை இவர்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்கப்பா. இவர்கள் வாழ்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டனமா மாறட்டும் ஆண்டவரே. அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்ல நாங்கள் முத்திரவோடு ஜெபிக்கிறோம். எந்த சாத்தானுடைய தீய வல்லமைகள் இவர்களை தொடாதபடி காத்துக்கொள்வீராக. செல்போன், டிவி, இன்டர்நெட், சினிமா, இனி என்னென்ன கட்ட சவால்கள் இருக்குதோ எதுவும் இவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்வீராக. அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்வீராக ராஜா. கர்த்தரபடி செய்கிற அன்புக்காய் நன்றி. உங்க ரத்தத்துக்குள்ள இவர்கள் மறைத்து அனுப்புறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்க எந்த பாவ கரைதலைகள் நாச மோசங்களும் எதுவும் இவர்களை தொடாதபடிக்கு காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. நல்லா படிக்க உதவி செய்யுங்க, ஞானமாய் நடக்க கிருபை பாராட்டுங்க. பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்பணிகிற இதயத்தை தாங்க. விசேஷமாக இவங்க படிக்கிற நாட்கள்ல வாத்தியார் டீச்சர்மார்கள் எச்சம் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சொல்லப்படுகிற எல்லா பாடத்திட்டங்களும் நான் உள்வாங்கி படிக்கிற நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இவர்களை கலெக்டராக, இன்ஜினியராக, டாக்டராக, இன்னும் எத்தனை பேர் உங்களுடைய ஊழியத்திற்கு வேறு பிரிக்கிறீங்களோ எல்லாரையும் ஆண்டவரே வேறு வைத்து உம்முடைய ஊழியத்திற்கண்டு ஆண்டவரை அழைத்து அபிஷேகம் பண்ணுவதே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த 2 நாளும் கையுள்ள கரம், மகிமையுள்ள கரம் பிள்ளைகள் மேல இருந்தது போல வாழ்நாளெல்லாம் உங்களுடைய கரம் இவர்கள் மேல இருந்து செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காய் கோடி கோடி சொல்கிறோம் ஐயா. உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் இவர்கள் வாழுகிற அந்த சாட்சிகளை வாழ்க்கையை பார்த்துட்டு ஒவ்வொரு மாசமும் இவர்கள் வாழ்கிற பகுதியில இந்த VBS கிளாஸ் நடத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காய் நன்றி. கொடுக்கப்படுகிற வேதத்தை நல்லா தியானம் பண்ணட்டும், வாசிக்கட்டும். அனுதினமும் ஆண்டவரை ஜெபம் பண்ணி அவங்க பட்டணத்துக்காக, பெற்றவங்களுக்காக, சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் டீச்சர்மார்களுக்காக, இவங்களுடைய உற்றார் உறவுகள் யாவருக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் காணப்படட்டும் ஐயா. கர்த்தர் இவங்க தரிசனங்களை சொப்பனங்களை இடைப்படுவீராக. கர்த்தர் செய்கிற அன்புக்காய் நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தணும். இந்த பிள்ளைகள் யாவரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ராஜாவை பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. உங்களுடைய நாமத்தை கற்பிப்பீராக. கர்த்தர் செய்கிற அன்புக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என்
ஜீவனாளெல்லாம்